கண்ணம்மா சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாரதி பயங்கரமா யோசிச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. அப்ப மனசாட்சி பாரதி கிட்ட நிறைய கேள்வி கேக்குது. வெண்பாவை எதுக்காக கல்யாணம் பண்ற, என்ன காரணத்துக்காக கல்யாணம் பண்ற, இவ்வளவு நாளா கண்ணம்மாவை எதுக்கு ஒதுக்கி வச்சிருந்த, லட்சுமியோட அப்பா நான் இல்ல, லட்சுமி கண்ணம்மா மேல சந்தேகப்பட்டு தான் ஒதுக்கி வச்சிருந்தேன். ஆனா அதே காரணத்துக்காக தானே இப்ப வந்து வெண்பாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போற. அது மட்டும் இல்லாம ஒரு டைவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு கல்யாணம் நீ பண்ண முடியாதுல்ல, அது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல, உனக்கே தெரியும்ல பாரதி அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேக்குது. அது மட்டும் இல்லாம கண்ணம்மாக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுத்தியா, கண்ணம்மாவை பத்தி யோசிச்சு பாரு, தப்புக்கு மேல தப்பு பண்ணாம நல்ல முடிவா எடு அப்படின்னு சொல்லுது. என்னதான் இருந்தாலும் துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மாவை பத்தி பாரதி மனசாட்சி கிட்ட சொல்றாரு. அப்போ வந்து அதெல்லாம் இல்ல, அவளை பத்தியும் நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி அங்க இருந்து போயிடுது. நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல், அதாவது விக்ரமோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு அழகான குழந்தை ஒண்ணு பிறக்குது. அப்போ வந்து அந்த குழந்தையோட அப்பா வந்து இது என்னோட குழந்தையே கிடையாது, எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப பாரதி வந்து சொல்றாரு, டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நீங்க அதை எடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிரும் நீங்க தான் உங்க அப்பாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்ணம்மா பார்த்துட்டே இருக்காங்க. கண்ணம்மா சொல்றாங்க, ஊருக்கு தானே டாக்டர் சார் உபதேசம் பண்ணுவீங்க, உங்களுக்கு எதுவும் கிடையாதா, உங்களுக்கு ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி நான் எவ்வளவு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா சொல்றாங்க. அதை எடுத்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்ல அப்படின்னு கண்ணம்மா சொல்ல, அப்ப பாரதி வந்து யோசிச்சு பாக்குறாரு, ஏன் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்ய தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.